எப்படி இறைவனோட நான் அடங்கி என்னிலே அவன் அடங்கி விடுகிறான் என்று சொல்றத தண்ணியை தொட்டுக்கிட்டு நோட்டு எண்ணுவோமே, அதை ஸ்பாஞ்சுன்னு சொல்றது அங்கெல்லாம். அதை ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து நீங்க தண்ணியில போட்டுடுறீங்க. இப்ப தண்ணிக்குள்ள ஸ்பாஞ்சுக்குள்ள தண்ணின்றது ஒப்புகிறீங்களான்னு? அதே தான் மனிதனுக்குள்ள இறைவன், இறைவனுக்குள்ள மனிதன். அதே போல்தான் இருக்கிறோம். இருக்கிறது தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர இல்லாத ஒன்றும் தெரிஞ்சுக்க போவதில்லை. எனவே அந்த நிலையில சிறுக 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 மனதை அலைநிலையில இருந்து நிலைக்கு கொண்டு வருவதுதான் தவம். அதுதான் லயம்னு சொன்னாங்க. ஆன்மா, லயம் என்ற சேர்ந்து ஒன்றுபடும். விரியறது 5 புலன்கள் மூலமாக, அது ஒன்றாகி உயிரில் ஓடுங்கிறது லயம். எனவே இந்த பேரு எல்லாருக்கும் காலத்தால அவரவர்களுடைய அனுபவத்துக்கு ஏற்றவாறு கிட்டும், நிச்சயமாக கிட்டும். அது எந்த அளவு கிட்டுகிறதோ அவ்வளவுதான் நாம் நம்முடைய வழி வழியாக வந்த பவ செயல்களுடைய பதிவிலிருந்து விடுபடுறோம். எந்த அளவுக்கு விடுபடுறோமோ அதுதான் வாழ்க்கையில இன்பமும் மகிழ்ச்சி என்று கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன்.